தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஈரான் கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க சம்மந்தப்பட்ட டேட்டாவை அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடிஞ்சிருமா என்ன? ஆனால் இதை நான் இங்கே இப்போ சாத்தியப்படுத்தியதா ஈரான் தொடர்புள்ள ஒரு ஹேக்கிங் டீம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மிடில் ஈஸ்ட் வார் ஆரம்பிச்சுது எரிபொருள் சார்ந்த தட்டுப்பாடை உலகம் முழுக்க ஏற்படுத்துதுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற பொருட்கள் விலையேற்றம்ன்றது தனித்தனியாக நடக்கும். ஆனால் எரிபொருள் விலை ஏறிடுச்சுன்னா எல்லா பொருட்கள் விலையும் ஏறிடும். அது இப்போ கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ் இருக்குல்ல, இது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே 24% மேலே போகுன்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்க அப்படின்னா 124 ரூபாய் கொடுத்து வாங்கின அப்படிங்க இருக்கும். அப்போ ஏற்பட்ட நிலைமை இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஏற்பட்டோன்னு சொல்கிறாங்க உலகளாவிய ரீதியில். இந்த ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் $115 எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. அதாவது இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் செட்டில் டவுன் ஆகாமல் இப்படியே நீண்டு போயிட்டு இருந்துச்சுனாக்கா நாங்கள் சொல்கிற இந்த விஷயம் நடக்கும்னு வேர்ல்ட் பேங்க் அடித்து சொல்கிறாங்க. அந்த ஓவரால் கமாடிட்டி ப்ரைஸஸ் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 16% மேலே போகுன்றாங்க. எனர்ஜியை விட்டுருங்க, ஃபியூவல் சார்ந்த விஷயங்களை விட்டுருங்க, நிறைய பொருள் எது நீங்கள் உருவாக்குனாலும் அதை கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்ல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாகனங்கள் வேணும்ல, வாகனங்களுக்கு எரிபொருள் வேணும்ல, எரிபொருள் வேலை ஃபுல்லாக மேலே போகுது, ஷார்ட்டேஜ் ஏற்படுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கமாடிட்டி ப்ரைஸும் மேலே போயிடும்ல. அதோட வேல்யூ மட்டும் 16%ன்றாங்க வேர்ல்ட் பேங்க்கு. அப்புறம் சில கீ மெட்டல்ஸு, இதெல்லாம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விலையேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோன்றாங்க. சில முக்கியமான மெட்டல்ஸ் சார்ந்தும் வேர்ல்ட் பேங்க் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு போர்னு ஆரம்பித்து உலகம் முழுக்க தூங்க விடாமல் பண்ணிட்டாங்களே. கத்தாரோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சனான மஜித் அல் அன்சாரி இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, இது சும்மா எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறதுலேயே குறியாக இருக்கீங்க. எங்களுக்கு உங்களுக்கு அது இதுன்னு சொந்தம் கொண்டாடி நினச்சா பிளாக் பண்ணுறீங்க, நினச்சா ஓப்பன் பண்ணி விட்றீங்க, ரீஓப்பன் பண்ணுறீங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. இந்த ஹார்மோஸ் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கணும். ஏன்னா பல நாடுகளோட கப்பல்கள் போயிட்டு வர்ற இடம். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க? இதை பார்கெனிங் சிப்பாக பயன்படுத்துறீங்களா? ஒரு போர் ஆரம்பிச்சாலோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சாலோ ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோன்னு ஒரு மாதிரி பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதனால் பாதிக்கப்படுறது என்டையர் உலகம் தான் அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அமெரிக்கா ஈரான் இடையில நின்று போன டாக்ஸ் இருக்குல்ல, இந்த பேச்சுவார்த்தை, அதை திரும்ப தொடருங்களேன். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு டீலை போட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சவங்க அதை நோக்கி போங்களேன்னு கத்தார் இது வரைக்கும் பட்டதே போதும்னு இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று மக்களே, அமெரிக்கா திரும்பவும் ஈரான் சார்ந்து இதெல்லாம் அடித்தாங்க. ஈரான் திருப்பி அடிக்கிறப்ப கத்தார் அதில் மாட்டோம். ஆனால் அந்த கல்ஃபில் இது வரைக்கும் எல்லாரும் பொறுமையாக இருந்தாங்க. சரி செட்டில் ஒன்று ஆடுன்ட்டு. ஆனால் பிரச்சனை முடிகிற மாதிரி தெரில. அதை ஒரு நாடுகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க சீக்கிரம் பிரச்சனை முடிங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தாலும் ஒப்பேக்கில் இருந்து வேறு யூஏ வெளியே போச்சுல, இது இன்னும் பெரிய தலைவலி வரை ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யா எந்த அளவுக்கு ஈரானுக்கு சார்பான நிலைப்பாடு எடுத்திருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது தான், பட் இன்னும் இந்த முறை ஒரு படி மேலே போயிருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்லுது, ஏங்க இந்த ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுற முழு அதிகாரமும் ஈரானுக்கு இருக்குது. கண்ட்ரோல் மீன்ஸ் அந்த டிராஃபிக்கை லிமிட் பண்ணுறாங்களே அப்படின்றாங்க ரஷ்யா. புரியுதா எங்கே வந்து கோர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு? இந்த ஹார்மோஸில் எந்தளவுக்கு டிராஃபிக் ஏற்படணுன்றதை ஃபுல்லாக லிமிட் பண்ணுறாங்களே, இது ஈரானுக்கு இருக்கிற உரிமை தான். இதை யாரை தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ரஷ்யா. அது மட்டும் இல்லை, ஹிப்போக்ரஸி அண்ட் பைரசி, இந்த 2 சிஏ பண்ணுறது ஈரான் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா உட்பட சில நாடுகள் இருக்குல்ல ஈரானுக்கு எதிராக, அவங்கள தான் இங்கே கை காமிச்சிருக்கு ரஷ்யா. இதுதான் வாய்ப்புன்னு இவங்க வெஸ்ட் சார்ந்து தங்களுக்கு இருக்க கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஈரான் சொல்லிட்டு இருக்குல்ல, ஏங்க அவங்க ஃபுல்லாக இங்கே பைரசி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களோட கட்டுப்பாடு தான் ஹார்மோஸ் இருக்குது. அமெரிக்கா ஒரு பிளாக்கேடை போட்டுட்டு எங்கள் போர்ட் சார்ந்து எந்த கப்பல் வந்தாலும் போனாலும் பிடிக்கிறாங்க, பிடிச்சி சிறை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்களை அதை வச்சு த்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் பைரசி தானேங்க, திருட்டு வேலை தானே இது அப்படின்றாங்க. இதை தான் ரஷ்யா போயிட்டு யூஎன்எஸ்சியில் சொல்லியிருக்கு. அண்ட் ஹிப்போக்ரஸி, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்று பேசும், அதுக்கப்புறம் மாற்றி பேசும், அவங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது புதுசாக என்ன அப்படின்னு பேசியிருக்கு ரஷ்யா. அண்ட் இந்த கல்ஃபை ஈரான் அடிச்சதில்ல,
இதுல எது ஈரானை தன்னிச்சையா முன் வந்து கல்ஃப் நாடுகளை அடிச்சு துவைக்கணும்னு சொல்லி அடிச்ச மாதிரி அமெரிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணுது? அதெல்லாம் கிடையாது. ஈரான் கல்ஃபை அடிச்சிருக்கு அப்படின்னா ஏன் அடிச்சிருக்கு, எதுக்கு அடிச்சிருக்கு, யார் அடிக்க தூண்டுனா? அடிக்கிறதுக்கு தகுதியான நாடுகள் தான் அங்கே இருக்கா? அமெரிக்கா பண்ண தப்புக்கு அமெரிக்கா வரைக்கும் போய் தான் அடிக்கணுமா, இல்லை அமெரிக்காவோட பேஸ் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அடிப்பாங்களா? இதைத்தானே பண்ணியிருக்கு. நீங்கள் ஈரான் கல்ஃபை அடிச்சது தப்புன்னு சொல்கிறீங்கன்னா, கல்ஃப் இடம் கொடுத்துருக்கல அமெரிக்காவுக்கு, அதோட பேசிஸ்க்கு, அதுவும் தப்பு தானே அப்படின்னு கேட்குது ரஷ்யா. எங்கள் யூஎன்எஸ்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இதில் ஐநாவுக்கான ஈரான் தூதர் இருக்கார்ல, ஆமீர் சயீத் இரவானி, இவர் ஒரு லெட்டரை எழுதியிருக்காப்புல. அந்த லெட்டரை ஐநா பொதுச் செயலாளருக்கும் ஐநா பாதுகாப்பு சபை பிரசிடென்ட் இருக்கார்ல அவங்களுக்கும் அமைச்சிருக்காரு. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, எங்க இந்த அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க பைரசி இருக்குல்ல எங்களுக்கு எதிராக, இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச சட்ட விதிகளை அமெரிக்கா மதிக்கலைன்றதான் காட்டுது. மற்ற நாடுகள் இது போல் பண்ணாதான் ஆக்ஷன் எடுப்பீங்களா என்ன, அமெரிக்கா பண்ண எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் இல்லை இரவானிக்கு, அவருக்கே நல்லா தெரியும் அமெரிக்கா தான் யூஎன், யூஎன் தான் அமெரிக்கா. இருந்தாலும் கேட்குறாரு அந்த கேள்வியை. ஐநா அமெரிக்காவை ஒழுங்காக தடுத்து நிறுத்தணும், ஏன்னா அவங்க பண்ணுறது சரியே கிடையாது. இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, இதை அவங்க போட்டது தான் எஸ்கலேஷனுக்கு முக்கியமான காரணமே. நாங்களே ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணோம், அவங்க இதுக்கு பிளாக்கேட் இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ இங்கே பிரச்சனை யார் கிரியேட் பண்ணி விட்றா, எஸ்கலேஷன் யார் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கான்னு இவ்வளோ கேள்வியில் லெட்டரில் கேட்டிருக்காப்புல. ஈரான் பேசுகிறத பார்க்குறப்ப, அந்த லெட்டரில் குறிப்பிட்டதை பார்க்குறப்ப, கூடிய சீக்கிரமே அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறி வைக்கிற ஆபத்து இப்போ பெருசாக இருக்குங்க. அது போல் இவங்க எதுனா அடிச்சிட்டாங்க, திரும்ப அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த உலக அமைதியின்மையை திரும்ப நோக்கி போகணும். அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரியான ஸ்காட் பெசன்ட் இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, நாம் ஈரானோட இன்டர்நேஷ்னல் ஷேடோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதைத்தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதுக்காக தான் அந்த பிளாக்கேடே அமெரிக்கா போட்டிருக்கு அப்படின்றாப்புல. அதாவது ஈரானிய மக்களை கஷ்டப்படுத்துறது எங்கள் நோக்கம் கிடையாது, ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது நோக்கம் கிடையாது, ஈரானோட இன்டர்நேஷ்னல் ஷேடோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணுன்றாரு. ஷேடோனா யாரோ பின்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் யாருன்னு வெளிப்படுத்த தெரியாது, புரியுதா? அது போல் ஈரான் யாரோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த பிளாக்கேடை கிரியேட் பண்ணது காரணம் நாங்கள் சொல்லிட்டோம்ல, இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக தான் ஈரானுக்கான வெப்பன் ஷிப்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கப்பல்கள் வந்துட்டு போகல ஈரான் போர்ட்ஸுக்கு, என்ன சொல்லுவாங்க, சரகை திருப்ப வந்திருக்கோம், எண்ணெயை கொண்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது உண்மை இல்லை. அந்த கப்பல்களில் ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ப்ராக்சிஸ்க்கு இங்கேருந்து போகிற ஆயுதங்களாக இருக்கட்டும், வெளியிலேருந்து ஈரானுக்குள்ளே வர ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாமே கப்பல்கள் மூலமாக வந்துட்டு இருக்கிறதா அந்த ஷேடோ ஃப்ளீட்ன்ற விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணி சொல்கிறாப்புல ஸ்காட் பெசன்ட். இது செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி அந்த பொசிஷனில் இருக்க மாதிரி இவ்வளோ விஷயம் பேசியிருக்காருல. ஓகே, இந்த ஈரானோட ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறது சார்ந்த இவ்வளோ தூரம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ஆயில் அதிகமாக விற்று அது மூலமாக வர காசு வச்சு தான் உலகளாவிய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. ஸோ இந்த பயங்கரவாதத்தை தடுக்கணும்னாக்கா ஈரானோட ரெவன்யூ சோர்ஸை தடுக்கணும். ரெவன்யூ சோர்ஸை தடுக்கணும்னாக்கா ஈரானோட ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை நிறுத்தி வைக்கிறது எவ்வளோ முடியுமோ நம்ம அந்தளவுக்கு புஷ் பண்ணணும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆயிலை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லைனா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்றாரு. ஸோ இந்த பிளாக்கேடுக்கான காரணம் இதான்னு ஸ்காட் பெசன்ட் இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விவிஐபியோட ஒரு ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிங் சார்ல்ஸ் இருக்கார்ல, இவர் அமெரிக்காவுக்கு போயிருக்க விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவுக்கு போன அவர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சாப்புல, பல விஷயங்களை பேசினாப்புல. இந்த 250வது சுதந்திர தின விழா இருக்குல்ல, அது சார்ந்து எவ்வளோ பண்ண போகிறாங்களோ. ஏன்னா பாஸ்போர்ட்டுக்கு ட்ரம்ப்போட முகம் இறங்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ தூரம் போயிடுச்சு விஷயம் பெருசா. இங்கே வந்து இவர் என்னென்ன திறமை பேசினாரு சார்ல்ஸ் அவர்கள், டொனால்ட் ட்ரம்ப்போட நிலைப்பாடு ஒன்று இருக்குல்ல, எக்காரணம் கொண்டும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே நிலைப்பாடு தான் நானும் இருக்கேன். எதிரி கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போயிடக்கூடாதுங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ யூகேவோட கிங்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பக்கம். ஆனால் யூகேவோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர் இருக்கார்ல, அவர் ட்ரம்ப்போட தாட்ஸ்க்கு எதிராக இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இப்போ மட்டும் யூகேல அந்த கவர்மெண்ட் இல்லாமல் இருந்து இவங்க ஆட்சியில் இருந்தாங்க ராயல் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக ஈரானுக்கு எதிராக சண்டையை ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க அமெரிக்காவோட சேர்ந்து. பட் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் ஒருத்தர் அங்கே இருக்கிறதுனாலேயே மக்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காப்புல, அதனால் நோ சொல்லியிருக்காப்புல. வித்தியாசம் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஓகே ரைட்டு, ஹேண்டலா இவங்க ஈரான் தொடர்பு ஒரு ஹேக்கிங் குரூப்புங்க. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பேர்ஷியன் கல்ஃபை சுற்றி இருக்க கிட்டத்தட்ட 2379 அமெரிக்கன் மெரைன்ஸ் இவங்களோட டேட்டாவை நாங்கள் எடுத்துகிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பர்ஸு, அவங்களோட நேம்ஸு இதெல்லாம் எடுத்திருக்காங்களாம். சொல்லிவிட்டு அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்களாம்மா. இதை பார்த்தீங்களா, இதான் எல்லாமே அப்படின்னு ஓப்பன் ஃபோரமில் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஆக்சுவலாக இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பார்த்துங்க எங்களோட திறமையை, இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியாரிட்டி உங்களோட எந்த அளவுக்கு எங்களுக்கு மேலே இருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்றதை அமெரிக்கா தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் நாங்கள் இந்த ஹேக்கிங்கே பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களோட ஒட்டுமொத்த திறமை நினச்சிடாதீங்க. எங்களோட திறமை பெருங்கடல் அளவு. ஆனால் அதில் ஒரு சின்ன துளியை மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க.
ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். இதுக்கப்புறமா நாங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியுன்றத நீங்கள் எடுத்து வைக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்பை பேஸ் பண்ண நாங்கள் முடிவு பண்ணுவோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட சர்வலன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை சார்ந்து புகழ்பாடுற வகையில் தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது இவங்க பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. போன மாதம் என்ன தரமாச்சு, அமெரிக்காவோட FBI இருக்குல்ல, அதோட டைரக்டரான கேஷ் பட்டேல் இவரோட பர்சனல் இமெயிலில் இருந்து 300 இமெயில்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க. அவரோட பர்சனல் ஜிமெயிலில் இருந்து 300 இமெயில்ஸை தூக்கியிருக்காங்க. இது பத்தாவது ஏற்கனவே இந்த அமெரிக்கா பேஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியான ஸ்ட்ரைக்கர் இருக்குல்ல, இதோட எம்ப்ளாயிஸோட கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அவங்களோட செல்ஃபோன்ஸ் வரைக்குமே வேலையை பார்த்து விட்டுருந்தாங்க. இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு தான் இப்போ அமெரிக்காவோட கிட்டத்தட்ட 2379 மெரைன் சார்ந்த இந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்களாம். உலகத்துக்கே டெக்னாலஜி சார்ந்த கிளாஸ் எடுக்கிறது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவுக்கு என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக ஹேக் பண்ணுறோன்ட்டு. இதுக்கு மத்தியில் ஃப்ரான்ஸோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அங்கே மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்திருக்காங்க. யாருக்கு தெரியுமா? சதர்ன் லெபனானில் கொல்லப்பட்ட 2 ஃப்ரெஞ்ச் யூனிஃபில் சோல்ஜர்ஸ். இந்த யூஎனோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சேவையாற்றி கிடந்த ஃப்ரான்ஸோட சோல்ஜர்ஸ், அந்த 2 பேர் மறைவு சார்ந்து இரங்கல் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் மேக்ரான் என்ன நம்ம பேசினார், அந்த 2 சோல்ஜர்ஸை நம்ம இழக்க காரணமே ஹெஸ்புல்லான்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச ஹெஸ்புல்லா அழிக்க இதுக்கப்புறம் லெபனானில் அமெரிக்கா பட கிளம்புறதுன்னா கூட ஃப்ரான்ஸும் அமுச்சு விடும் போல இருக்கு. ஏன்னா ஈரான் அவங்க மொத்தமாக பகச்சிக்கல ஃப்ரான்ஸு, ஆனால் ஈரானோட ப்ராக்சிஸை அவங்க ஃபுல்லாக கூட சேர்த்து வச்சுன்னு அவசியம் ஃப்ரான்ஸு கிடையாதுல்ல. அது இதுக்கப்புறம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஈரான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, இப்போ அவங்களோட ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்க இஸ்ரேலிய பட ஈரானில் ஸ்டீல் பிளான்ட் சார்ந்து அடிச்சா ஞாபகம் இருக்கா, அதோட தாக்கமாக இப்போ ஏற்றுமதி அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், அழுத்தங்களை ஈரான் ரொம்ப அதிகமாக உணர தொடங்கியிருக்கு. நீங்கள் ஈரான் சார்பாளராக இருக்கலாம், எதிர்ப்பாளராக இருக்கலாம், ஆனால் சொன்ன இந்த விஷயம் உண்மை. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.